வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் குளிச்சு சாப்பிட்டு சுத்தமாக ஸ்கூல் வந்திருக்கீங்க. வெரி குட், நல்ல பழக்கம். சரி, எல்லாரும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எப்படி வந்தீங்க? ஒருத்தரா சொல்லுங்க பார்ப்போம். நடந்து வந்தியா? சரி, நீ எப்படி தம்பி வந்த? சைக்கிளில் அப்பா கொண்டு விட்டாங்களா? ஓகே. பாப்பா, நீ எப்படி வந்த? அப்பா பைக்கில் கொண்டு விட்டாங்களா? சரி சரி, ஏன் நீ பைக்கில் வந்த, நடந்து வரக்கூடாதா? ஓஹோ, உன் வீடு கொஞ்சம் எட்டியோ? சரி சரி சரி, அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது, சரிதான். சரி, இப்போ நம்ம இன்னைய பாட தலைப்பு இப்போ நீங்கள் சொன்ன பதிலில் தான் இருக்குது. ஸோ எப்படி தெரியுமா? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் பாடம். சக்தியின் பயணம். பயணம்னா என்ன? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் பயணம். சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு எல்லாரும் சொல்கிறீங்க நடந்து வந்திருக்கீங்க, சைக்கிளில் வந்திருக்கீங்க, பைக்கில் வந்திருக்கீங்க. லீவ் விட்டோன்னே எல்லாரும் எங்கே போவோம்? கரெக்டாக சொன்னீங்க, பாட்டி வீட்டுக்கு தானே போவோம். சரி, மாமா வீட்டுக்கும் போவோம். அந்த பையன் சொல்கிறது கரெக்டு தான். மாமா வீட்டுக்கு எதில் போயிருக்கீங்க நீங்கள்? பைக்கிலே போவியா? அப்படின்னா உங்கள் மாமா வீடு எங்கே இருக்குது? ஓஹோ, பக்கத்தில் தான் இருக்கா, அதான் நீ பைக்கில் போயிட்ட. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள்லாம் உங்கள் பாட்டி வீட்டுக்கு எப்படி போவீங்க? பஸ்லையா? சரி, இப்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிட்டக்க தூரம்னா எதில் போகிறோம்? சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகிறோம். கொஞ்சம் எட்டி தூரத்துக்கு எப்படி போகிறீங்க? பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். சரி, இப்போது என்னோட பாட்டி வீடு ரொம்ப எட்டி இருக்குது. அப்போ நான் எப்படி போவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், கண்டுபிடிக்கிறீங்களான்னு. சரி, அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. இப்போது நான் என்ன செய்கிறேனோ அது என்ன வாகனம்னு நீ கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ட்ரிங் 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 ட்ரிங். ஏய், ஓரம்போ ஓரம்போ. என்ன வாகனம்? சரிதான், சைக்கிள். அடுத்தது பாருங்க. கிங் 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 கிங். இது என்ன வாகனம்? வெரி குட், மோட்டர் பைக். இன்னும் ஒரு வாகனம் இப்போ சொல்ல போகிறேன். நிறைய பிள்ளைங்க அதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அதில் தான் போவாங்க. அந்த வாகனம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதில் ஒரு 4 பேர் போகலாம். என்ன வாகனம்? வெரி குட், ஆட்டோ. புரியுதா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? சைக்கிள் பார்த்துருக்கோம், பைக்கு பார்த்துருக்கோம். பைக்குக்கு எத்தனை சக்கரம்? 2 சக்கரம். சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்? 2 சக்கரம். சைக்கிளுக்கு பேர் மிதி வண்டி, பைக்குக்கு பேர் ஈருருளி. 2 சக்கரம் இருக்கா? ஆட்டோவுக்கு எத்தனை சக்கரம்? ஆட்டோவுக்கு 3 சக்கரம். அதனால் அதுக்கு பேர் மூவுருளி. இப்போ பாருங்க, நிறைய ரோட்டில் என்ன போகும் யோசிச்சு பாருங்க. நம்ம சாலையில் என்னென்னலாம் பார்க்குறோம். ஒரு சாலையை அப்படியே கண்முன்ன கற்பனை பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, இந்த சாலையில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? ஆமாம், கார், பஸ், லாரி. அப்புறம் என்ன பார்க்குறீங்க? நல்லா பாருங்க, வேற என்ன இருக்கு? ஓஹோ, அங்கே பாருங்க, இன்னும் ஒரு ரிக்ஷா ஒன்று போயிட்டு இருக்கு. ரிக்ஷா தெரியுமா உங்களுக்கு? அந்த ரிக்ஷாவுக்கும் 3 சக்கரம் தான். அதெல்லாம் இப்போ ரொம்ப மறைஞ்சிருச்சு. இப்போது நான் சொன்ன வாகனங்களில் எதுக்கெல்லாம் எரிபொருள் தேவை? எரிபொருள்னா என்ன? அம்மா சமைக்கும்போது விறகை வச்சு அடுப்பெரிப்பாங்க. அப்போ சமையலுக்கு அந்த அடுப்புக்கு விறகு எரிபொருள். இப்போ என்ன பயன்படுத்துகிறோம்? கேஸ். கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறோமா? கேஸ் அடுப்புக்கு என்ன வேணும்? அம்மா என்ன சொல்லுவாங்க? சிலிண்டர் தீரப்போகுது, சிலிண்டர் தீரப்போகுது அப்படிம்பாங்கல்ல. அந்த சிலிண்டரில் உள்ள தான் எரிபொருள். தெரியுதா? இப்போது சைக்கிளுக்கு எரிபொருள் தேவையா? பெட்ரோல் பங்கு பார்த்துருக்கியா? அதில் யாராவது சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு பார்த்துருக்கியா? சைக்கிளுக்கு எரிபொருள் தேவையில்லை.
அது உடலுக்கு நல்லது. பைக்குக்கு ஈருருளிக்கு எரிபொருள் தேவையா? நிச்சயமா. நம்ம பயன்படுத்துறத பொறுத்து அதுக்கு அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? பெட்ரோல் போட்டுக்கணும். அதுக்கு எரிபொருள் தேவை. இப்போ 2 சக்கரத்தில் எரிபொருள் தேவை உள்ளது சொல்லிட்டேன், எரிபொருள் தேவையில்லாத சொல்லிட்டேன். அதே மாதிரி 3 சக்கரத்தில் எரிபொருள் தேவையில்லாதது என்ன தெரியுமா? ரிக்ஷா. அதில் ஒருத்தர் என்ன செய்வார்? உட்காந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதை மிதிப்பார். அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. ஆட்டோ மூவுருளி இருக்கு இல்லையா? மூவுருளிக்கு எரிபொருள் தேவை. இப்போது 2 சக்கரம் பார்த்தோம், 3 சக்கரம் பார்த்தோம். 4 சக்கரம் உள்ள வாகனங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட், கார். காரில் எத்தனை பேர் போகலாம்? 4 பேர் போகலாம். காருக்கு எரிபொருள் தேவையா தேவையில்லையா? நிச்சயமாக எரிபொருள் தேவை. எங்கேயாவது நின்று போய்டும் வண்டி, பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் பெட்ரோல் தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காருக்கு எரிபொருள் தேவை. சரி, அதுக்கப்புறம் பேருந்து. பேருந்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம போகிறோமே பஸ், அதுக்கு பேர் தான் பேருந்து. அதுக்கு எரிபொருள் அவசியம் தேவை. இப்போது 2 சக்கரம் பார்த்தோம், 3 சக்கரம் பார்த்தோம், 4 சக்கரம் பார்த்தோம். புரியுதா? அதுக்கு அடுத்தது பாருங்க, சரக்குந்து. அது என்ன சரக்குந்து? சிற்றுந்து. சிற்றுந்து, பேருந்து, சரக்குந்து. சரக்குகளை ஏற்றி போகிற வாகனத்துக்கு பேர் சரக்குந்து. எது சரக்கெல்லாம் ஏற்றிட்டு போகும்? நம்ம வீடு கட்டுற வீடு யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கல் வரும், மண் வரும், ஜல்லி வரும். இதெல்லாம் எப்படி வரும்? லாரியில் வரும். அந்த லாரிக்கு பேர் சரக்குந்து. அதில் பொருட்கள் வரும். சரி, இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வாகனங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் வேறு எதுவும் வாகனம் இருக்கு இல்லையா? பஸ்ஸு சொல்லிட்டோம், கார் சொல்லிட்டோம், லாரி சொல்லிட்டோம். வேறு என்ன வாகனம்? இப்போ நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், அதை வச்சு சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த வண்டி தான் ஊருக்குள்ளே வரும். அந்த வண்டி ஊருக்குள்ளே வந்ததுன்னா யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். என்ன வண்டி? அதோட சத்தத்தை கேட்டே எல்லாரும் என்ன செய்வோம்? ஆஹா, இந்த வண்டி வருதுன்னு சொல்லுவோம். அந்த வண்டிக்கு பேர் என்ன? ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸ் அழைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிள்ளைங்கள்லாம் 108 108ன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியை அழைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண் தான் 108. ஆனால் இந்த வண்டிக்கு பேர் 108 வந்திருக்கு, 108 வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னது? இது நமக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுனா நம்ம ஃபோன் பண்ணோம்னா இந்த வாகனம் அரசாங்கத்தால் நமக்கு வந்து நம்மளை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்மளை என்ன அவசரமாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ உடனடியாக செய்வாங்க. இந்த வாகனம் நமக்கு அரசாங்கத்தால் இலவசமாக அனுப்பப்படுது. இதுக்கு பேர் ஆம்புலன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வாகனம் என்ன வாகனம் தெரியுமா? அந்த வாகனம் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். அது சாலையில் வரும்போது ஒரு மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு சைரன் ஒலிக்கும். அந்த வாகனம் வரும்போது மற்ற வண்டிகள் வந்து ஒதுங்கி அந்த வண்டிக்கு வழி விடுவாங்க. அது என்ன வண்டி தெரியுமா? தீயணைப்பு வண்டி. இந்த தீயணைப்பு வண்டி வரும்போது மற்ற வாகனங்கள் இது ஏதோ ஒரு ஆபத்துக்கு உதவ போகுது அப்படின்னு வழி விட்டுருவாங்க ஒதுங்கி. எங்காவது ஒரு இடத்துல வீடோ வைக்க போகிறோம், ஏதாவது தீப்பிடிச்சிருச்சுன்னா நிறுவனத்துக்கு நம்ம தொடர்பு கொண்டோம்னா உடனடியாக அந்த வண்டி வரும். அந்த வண்டியில் சைடில் தண்ணி நிறைய இருக்கும். அந்த வீரர்கள் உடனே தீயணைப்பு வீரர்கள் வந்து அதில் ஒரு பெரிய ஓஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி எல்லா அந்த தீயையே 1 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அணைச்சிருவாங்க. இதுக்கு பேர் தீயணைப்பு வாகனம். இப்போ நம்ம அடுத்தது ஒன்று பார்க்க போகிறோம். என்ன வாகனம் தெரியுமா? அந்த வாகனத்துக்கு இப்போ சொல்லாத வாகனம். வயல் வச்சுருக்கவங்க வீட்டில் எல்லாம் இந்த வாகனம் இருக்கும். என்ன வாகனம் தெரியுமா? வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும். ஆமாம், வண்டியில் நெல் வரும். அம்மாவுக்கு வண்டியில் நெல் வரும். என்ன வாகனம்? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, மாட்டு வண்டி தான் அது. நேற்று பாடம் படித்தோம் இல்லையா? மாடுகள் நமக்கு எதுக்கு உதவுதுன்னு?
இந்த மாட்டு வண்டியில எத்தனை மாடுகள் பூட்டியிருப்பாங்க தெரியுமா? 2 மாடுகள் பூட்டி நெல்லெல்லாம் முதல்ல வயல்ல அறுப்பறுத்து மூட்டைகளா அதை மாற்றி நெல்லை மாற்றி அந்த மாட்டு வண்டியில தான் வரும். இப்போ அந்த மாட்டு வண்டியே கண்ணுலையே காணும். எதில் வருது இப்பெல்லாம்? டிராக்டர். மாட்டு வண்டிக்கு எரிபொருள் தேவையே இல்லை, ஆனால் டிராக்டருக்கு எரிபொருள் தேவை. இந்த விவசாயத்துக்கு இந்த டிராக்டர் பயன்படுது. புரியுதா பிள்ளைங்களா? இப்போ நம்ம சாலையில் போகிற சைக்கிள், ஈருருளி, மூவுருளி, மகிழ்வுந்து, சிற்றுந்து, பேருந்து, சரக்குந்து, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி, மாட்டு வண்டி, அப்புறம் என்ன பார்த்தோம்னா கடைசியா டிராக்டர். இந்த வாகனங்கள்லாம் சாலையில் போகுது. இதுவும் சாலையில் போகுது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் கூட உங்களை கேட்டனே, எங்கள் பாட்டி வீடு ரொம்ப எட்டி இருக்கு, அந்த எட்டி இருக்க வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? யோசிச்சு வைங்கன்னு சொன்னேன். யோசிச்சுட்டீங்களா? அது என்ன வண்டி தெரியுமா? கூ அப்படின்னு போகும். என்ன வண்டி அது? கண்டுபிடிச்சிட்டீங்களே, அது தொடர் வண்டி. அதுக்கு ட்ரெயின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, நீங்க பார்க்குற படம் ஒரு தொடர்வண்டி நிலையம். இந்த தொடர்வண்டி நிலையத்தில் ஏன் இப்படி கூட்டமாக இருக்கு? பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ கூட்டம் இல்லையே, இந்த தொடர்வண்டி நிலையத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்கு. மூட்டையெல்லாம் தூக்கிட்டு நிறைய மாமாலாம் போகிறாங்க. இவ்வளோ கூட்டம் ஏன் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ கூட்டம் இல்லை, இந்த தொடர்வண்டி நிலையத்தில் மட்டும் ஏன் கூட்டம் இருக்குது தெரியுமா? பஸ்ஸில் ஒரு 45லேருந்து 50 பேர் வரைக்கும் தான் போகலாம், ஆனால் தொடர்வண்டியில் அதிகமான பேர் போகலாம். தொடர்வண்டியில் ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மெட்ராஸ், பாம்பே, டெல்லி எங்கே போகிறதுனாலும் நம்ம தொடர்வண்டியில் போகலாம். இந்த தொடர்வண்டியே பல வகை இருக்கு. என்ன தொடர்வண்டி தெரியுமா? ஒரு நகரத்துக்குள்ள போகிறது பயணிகள் தொடர்வண்டி. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, இது பயணிகள் தொடர்வண்டி. இது நகரத்துக்குள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. சரி, ஒரு நகரத்தை விட்டு வேற நகரத்துக்கு போகணும். அப்போ இந்த பயணிகள் தொடர்வண்டியே அந்த ஊருக்கும் போனால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி போனால் நம்ம எத்தனை நாள் போகிறது? அதனால அதுக்கு போகிற வண்டிக்கு பேர் அதிவிரைவு தொடர்வண்டி. அதிவிரைவுன்னா அது எப்படி தெரியுமா? இந்த பயணிகள் தொடர்வண்டி எல்லா ஊர்லையும் நின்று 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 எல்லா மக்களையும் ஏற்றிக்கிட்டு போகும். ஆனால் இந்த அதிவிரைவு தொடர்வண்டி இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா அது ரொம்ப தூரம் போகிறது. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்வண்டி நிலையத்தில் இதை பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த நடைமேடையில் இந்த தொடர்வண்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிவிரைவு தொடர்வண்டி வர்றப்ப மற்ற ட்ரெயின் வர்ற டைமாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒதுக்கி அந்த இருப்பு பாதை, அது என்ன இருப்பு பாதை? தண்டவாளம்னு சொல்லுவோம். இந்த பஸ்ஸு ரோட்டில் போகுது, காரு ரோட்டில் போகுது, இந்த ட்ரெயின் ரோட்டில் போகுமா? போகாது. அது எதில் போகும்? இருப்பு பாதையில் தான் போகும். அந்த இருப்பு பாதைங்கிறது என்ன? 2 இரும்பு தண்டவாளங்கள் சேர்ந்து இருக்கும். இணைந்து இருக்கிறதுக்கு, என்னைக்கும் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் கூட இந்த தண்டவாளங்களை தான் சொல்லுவாங்க. தண்டவாளங்கள் போல் பிரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தண்டவாளத்தில் தான் இந்த தொடர்வண்டி அது மேலே தான் போகும். இந்த மாதிரி போகிற வண்டிக்கு என்ன சொன்ன? அதிவிரைவு தொடர்வண்டி. இப்போ பெருநகர தொடர்வண்டி பார்க்க போகிறோம். பெருநகர தொடர்வண்டி எதில் தெரியுமா இயங்குது? மின்சாரத்தால் இயங்குது. இதுக்கு எரிபொருள் தேவையில்லை. இந்த படத்தை பாருங்க, இதுதான் பெருநகர தொடர்வண்டி. வேகமாக போகும். இது நகரத்துக்குள்ளே தான் போகும். இதுக்கு அடுத்தது சரக்கு தொடர்வண்டி. சரக்கு தொடர்வண்டினா என்ன? இப்போ நம்ம பேருந்து இருக்கு, சிற்றுந்து இருக்கு, சரக்குந்துன்னு ஒன்று படித்தோம் இல்லையா? அதை மாதிரி ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு சரக்குகளை எடுத்துக்கிட்டு போகிறது சரக்கு தொடர்வண்டி. இப்போ தொடர்வண்டியில் என்னென்ன வகை பார்த்தோம்? பயணிகள் தொடர்வண்டி, அதிவிரைவு தொடர்வண்டி, பெருநகர தொடர்வண்டி, சரக்கு தொடர்வண்டி. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, 4 வகை பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பார்த்தோம்? சாலை வழியில் 2 பார்த்தோம்.
சாலை போக்குவரத்துல சாலை வழி இருப்பு பாதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ நீர்வழி போக்குவரத்து. கடல் கடந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள எல்லா இடத்துக்கும் நம்ம ட்ரெயின்லையும் பஸ்லையும் போக முடியாது. அந்த மாதிரி உள்ள ஊருக்கெல்லாம் போகிறது நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி யாராவது துறைமுகம் பார்த்துருக்கீங்களா? கடல்ல எது போகும்? யாராவது கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா? கடல்ல என்ன இருக்கும்? சினிமாவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? படகு. படகு பார்த்துருக்கீங்களா? இப்படி போகுமே துடுப்பு போட்டு, அதுதான் படகு. படகு போகும். அப்புறம் நல்ல மழை பெய்கிற காலத்தில் ஒரு வானிலை அறிக்கை சொல்லுவாங்க, மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தியா? கடலுக்குள்ள ஏன் மீனவர்கள் போறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. எதுல போவாங்க? விசைப்படகுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு எரிபொருள் தேவை. அதுல போய் ஆழ்கடலுக்குள்ள போய் அவங்க மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த படகுன்னு சொல்றோம்ல, படகுக்கும் இந்த விசைப்படகுக்கு என்ன வித்தியாசம்? படகு அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு 5-6 பேர் இப்படி போகிறது. விசைப்படகுங்கிறது ஆழ்கடலுக்குள்ளே போகிறது. படகு ரொம்ப ஆழ்கடலுக்குள்ளே போக முடியாது. கப்பல் கரையிலேயே நிற்காது. கரையிலே நிற்கும்னா அது எந்த இடம் தெரியுமா? அது துறைமுகம் தான். இப்போ நம்ம வேளாங்கண்ணி போன்ற ஊர்கள் எல்லாம் கப்பல் கரையிலே இருக்காது. கடற்கரையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கும் கப்பல். ஏன் அவ்வளோ தள்ளி நிற்கிது? அங்கே தான் ஆழமான பகுதியில் தான் கப்பல் நிற்கும். கப்பல் ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகும். இப்போ பாருங்க, நீங்கள் பார்க்குற படம் கப்பல் படம். இந்த கப்பல் எப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி எப்படி கிளப்புறாங்க பாருங்க. நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளப்புற மாதிரிலாம் இதை கிளப்ப முடியாது. அது கிளம்புறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நல்ல ஒரு சைரன் சத்தம் கேட்கும். அப்புறம் மெல்ல தான் கிளம்பும். கிளம்பி ரொம்ப வேகமாக அப்புறமா தான் போகும். இது கப்பல். கப்பல் சொன்னா நகரத்து நகரம் போகிறதுன்னு. சரி, அப்புறம் சினிமாலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த படகு மாதிரி ஒன்று இருக்கும், குட்டியாக வட்டமாக இருக்கும். இப்படி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசல். பரிசல்ல ஒரு 4 பேர் உட்காந்து போகலாம். அதுக்கு துடுப்புன்னு 2 இருக்கும். அதை போட்டு இந்த நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா ஐலேசா ஐலேசா அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தது இல்லையா? அந்த பாட்டோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? அதில் இப்படி துடுப்பு போட்டு அந்த தண்ணியை தள்ளுவாங்க. தண்ணியை பின்னோக்கி தள்ளினோம்னா அந்த பரிசல் முன்னோக்கி நகரும். இதுக்கு பேர் பரிசல். இப்போ நீங்கள் பார்க்குற படம் பரிசல். இதில் கொஞ்சம் தூரம் தான் போகலாம். பரிசலை பயன்படுத்தி எங்கே போகலாம்? கடல்லலாம் பரிசல் போக முடியாது. ஆறு இல்லைன்னா ஏரி, இதில் தான் இந்த பரிசலை நம்ம பயன்படுத்தலாம். சரி, பரிசல் பார்த்தோம். கட்டுமரம்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் ரொம்ப தூரம் போக முடியாது. மரத்தை வச்சுருப்பாங்க. மரம் நீட்டாக நல்ல மொத்த மரம் இருக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு துடுப்பு போட்டு தான் அதுவும் போகும். அதுவும் ரொம்ப தூரம் போக முடியாது. பரிசலும் ரொம்ப தூரம் போக முடியாது. கட்டுமரமும் ரொம்ப தூரம் போக முடியாது. விசைப்படகு கப்பல் தான் போகலாம். இன்னொன்று பாய்மர படகுன்னு ஒன்று இருக்குது. அதில் பாய் மாதிரி ஒரு மெல்லிஸ் மூங்கி குச்சிகளால் முன்னாடி இருக்கும். அது காற்று அடிக்கிற திசையில் அது அந்த தள்ளும் போது அதில் போகிறது. அதுக்கும் எரிபொருள் தேவையில்லை. இதுவரையும் ரொம்ப தூரம் போக முடியாது. இப்போ நம்ம நீர்வழி போக்குவரத்தில் பரிசல், கட்டுமரம், பாய்மரப்படகு, விசைப்படகு, கப்பல், இந்த 5ஐயும் பார்த்துருக்குறோம். சாலை வழி பார்த்தோம், இருப்பு பாதை பார்த்தோம், நீர்வழி பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு வழி தான் மிச்சம். என்ன வழி? நீங்கள் வானத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். எல்லாரும் ஓடி போய் வெளியில் நின்று அப்படியே வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. நீ பார்க்கும்போது அங்கே 2 கோடு தான் இருக்கும். அந்த கோடு எப்படி வந்தது? அது எதனால் வந்திருக்கும்? அங்கே ஃப்ளைட்டு போயிருக்கு. வானூர்தி. வானத்தில் போகிற ஊர்தி வானூர்தி. அந்த வானூர்தி மேகத்துக்குள்ளே தான் போகும். எப்பயாவது இப்படி வர்றப்ப தான் வெளியில் மேகத்தை விட்டு வெளியில் வரும்போது தான் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துட்டு உடனே எல்லாரும் ஓடி போய் வெளியில் நின்று சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த வானத்தில் வானூர்தி போனதுன்னா ஆசையாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற படம்
வானூர்தி. இதில் ஒரு 500 பேர் வரைக்கும் போகலாம். ஒரு நகரத்துலேருந்து மற்றொரு நகரத்திற்கு நீண்ட தூரம் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறதுக்கு, கண்டம் விட்டு கண்டம் போகிறதுக்கு இந்த வானூர்தி பயன்படுகிறது. இந்த வானூர்தியில் நம்மளும் ஒரு நாளைக்கு போவோமா? நீ நல்லா படித்து சாதனையெல்லாம் செஞ்சின்னா அந்த வானூர்தியில் ஏறி போகலாம். இப்போ நம்ம சாலை வழி பார்த்தோம், இருப்பு பாதை பார்த்தோம், நீர்வழி பார்த்தோம். இந்த 3 வழிகளையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி தெரியுமா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு ஒரு பெரும் சத்தம் கேட்கும். கேட்டோன்னே எல்லாரும் ஓடி போய் வெளியில பார்ப்போமே. அப்படியே உடனே வெளியில போய் என்ன பார்ப்போம்? அண்ணாந்து வானத்தை பார்ப்போம். அங்க பார்த்தீங்கன்னா கோடுகள் தெரியும். சில சமயம் ஊர்திகள் போன அடையாளம் தெரியும் நமக்கு. என்னது அது? வானத்துல போற ஊர்திகள். அந்த மாதிரி ஊர்திகள் போகும்போது அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் நமக்கு தெரியும். அது எப்பயும் மேகத்துக்குள்ளதான் போகும். சில சமயம் மேகத்தை விட்டு வெளியில வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். அதுதான் வானூர்தி. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம். வானூர்தினா என்ன? வானத்துல போற ஊர்தி வானூர்தி. ஏரோப்ளேன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த படத்தை இப்போ நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறேன் பாருங்க. இது ஏரோப்ளேன். இந்த ஏரோப்ளேன்ல ஒவ்வொரு வகை இருக்கு. எவ்வளோ பேர் நிறைய பேர் போகலாம். ஒரு 500 பேர் கூட போகலாம். ஒரு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இந்த ஏரோப்ளேன்ல நம்ம போகலாம். எல்லா வசதிகளும் இருக்கு. இதுக்கும் எரிபொருள் தேவை. அதுக்கு நம்ம பஸ்ஸுக்கு காருக்கெல்லாம் போடுற மாதிரி எரிபொருள் இல்லை. இதுக்கு ஒரு சிறப்பான எரிபொருள். அதை ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவோம். இந்த விமானத்துக்கு மட்டும் தனியான எரிபொருள். இந்த விமானத்தில் 500 பேர் வரைக்கும் போகலாம். நம்ம அதில் போகும்போது நம்ம நாடு விட்டு நாடு போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? அது ஏன் கப்பலில் நாடு விட்டு நாடு போகக்கூடாதா? ஏன் விமானத்தில் தான் போகணுமானா, தண்ணியில் போகிறது ரொம்ப நாள் ஆகும். ஒரு நாட்டுக்கு இங்கேருந்து நம்ம போகணும்னா கப்பலில் 3 நாள் போகிறத விமானத்தில் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே போயிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வான்வழி சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிடலாம். ஏன்னா அதில் நம்ம இடைஞ்சல்கள் இருக்காது இல்லையா? அதனால சீக்கிரமாக போயிடலாம் இந்த விமானம். அதுக்கு அடுத்தது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த விளையாட்டுக்கு உள்ள சேனல் இருக்கு இல்லையா? அதிலலாம் ஹெலிகாப்டர் பார்ப்பீங்கல்ல. இந்த விமானம் ஒரு இடத்துல தரை இறங்கணும்னாலோ ஒரு இடத்துலேருந்து புறப்படணும்னாலோ அதுக்கு நிறைய இடம் வேணும். ரன்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதை எந்த இடத்துல வேணாலும் டக்குன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம். அந்த 2 கால்கள் டக்குன்னு இறங்கிடும். இது எதுக்கு தெரியுமா பயன்படுத்துகிறாங்க? பேரிடர் காலங்கள் இருக்கு இல்லையா? புயல், வெள்ளம் இந்த போன்ற காலத்தில் மக்கள் ஆபத்தில் தவிக்கும் போது இந்த ஹெலிகாப்டரில் இராணுவத்தினர் வந்து மக்களை காப்பாற்றுவாங்க. அங்கே பாதுகாப்பாக இருக்கிற மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கவும் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுது. இப்போ நம்ம விமானம் பார்த்தோம், ஹெலிகாப்டர் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்பக்காற்று பலூன் அப்படின்னு இருக்குது. இந்த வெப்பக்காற்று பலூன் எதுக்குன்னா பல வண்ணங்களில் பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த பலூன் வெப்பநிலையை அறிய பயன்படுது, விளம்பரங்கள் செய்ய பயன்படுது, விளையாட்டிற்கு பயன்படுது. இந்த 3 பற்றியும் இப்போ நம்ம வான்வழியில் பார்த்தோம். சாலை வழி, இருப்பு பாதை, நீர்வழி, வான்வழி பார்த்தோமா? இப்போ நான் சில கேள்விகள் கேட்கவா உங்கள்கிட்ட? ஒரு ஆர்வமாக இருக்கும்ல உங்களுக்கு? இப்போ இந்த 4லையும் நான் சில கேள்விகள் கேட்குறேன். நான் வானத்தில் பறப்பேன், பறவை அல்ல, நான் யார்? யோசிங்க. வெரி குட், சரியா சொன்ன, விமானம். இன்னொன்று சொல்லவா? நான் நீரில் நீந்துவேன், மீன் அல்ல, நான் யார்? வெரி குட், கப்பல். நமக்கு எரிபொருளே தேவைப்படாத வாகனம் எது? சைக்கிள். சரியா சொன்னீங்க. சரி, இப்போ இந்த மாதிரி 4 வழியிலையும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நம்ம போகிறப்ப பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு சில நெறிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பைக்கில் போகிறோம். பைக்கில் போகையில் என்ன செய்யணும்? தலைக்கவசம் அணியணும். தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லுவாங்க. தலைக்கவசம் முக்கியம். சரி, காரில் போகிறோம். என்ன பண்ணணும்? சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடாமல் போனால் ஆபத்தான சமயங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீட் பெல்ட் போட்டுக்கணும்.
அப்புறம் ஒரு இடத்துல இருந்து சாலையை கடந்து அந்த பக்கம் போகணும். நம்ம பாட்டு கிடுகிடுன்னு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? வெள்ளை கோடுகள் போடப்பட்டிருக்கும். அதுக்கு பேரு வரி குதிரை கோடுகள். அந்த கோட்டில் தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த சாலையை குறுக்க கடக்கலாம். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படி படிக்கட்டுகள் கட்டி விட்டுருப்பாங்க. அதில் தான் நம்ம போகணும். சில மெயினான ஊர்லெல்லாம் மேம்பாலங்கள் இருக்கும், அதில் போகலாம். சுரங்கப்பாதை கீழே இருக்கும், அதில் போகலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது? ரோட்டை குறுக்க போகக்கூடாது. அப்புறம் சிக்னல் லைட் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, இதுதான் சிக்னல் லைட். இதில் ரெட் கலர் எரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும்? நின்றுடணும். மஞ்சள் லைட் எரிஞ்சதுன்னா என்ன செய்யணும்? புறப்பட தயாராக இருக்கணும். பச்சை லைட் எரிஞ்சதுன்னா என்ன செய்யணும்? போகலான்னு அர்த்தம். இந்த மாதிரி சாலை விதிகளை நம்ம தொடர்ந்து கரெக்டாக முறையாக கடைபிடிச்சோம்னா விபத்துக்களை நம்மளால முடிஞ்ச அளவு தடுக்கலாம். மாணவர்களே, இப்போ நம்ம சாலை பாதுகாப்பு பற்றி பார்த்தோம் இல்லையா? சாலையில் நீ போகும்போது ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சில இடத்துல அங்கங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டெல்லாம் இனிமேல் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் முன்னாடியே பேருந்து நிறுத்தம் அப்படின்னு இருக்கும். பேருந்து நிறுத்தம்னு இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பகுதி அப்படின்னு இருக்கும். அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஹார்ன் அடிக்கக்கூடாது, அதுக்காக தான். இந்த மாதிரி குறியீடுகள் வலது பக்கம் திரும்பு, சாலை வலது பக்கம் திரும்பினதுன்னா வலப்பக்கம் திரும்பவும்னு போட்டிருக்கோம். பெட்ரோல் பங்கு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த பெட்ரோல் பங்கு உள்ளது அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாலையில் நிறைய குறியீடுகள் வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம விபத்துக்களை தடுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சாலை குறியீடுகளை வரைஞ்சிக்கிட்டு வரீங்களா நோட்டில்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.